கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சப்தமி. மாலைய பட்சத்தின் 7ஆம் நாள். மாலைய பட்சத்தில் வரும் 7ஆம் நாளான இன்று சப்தமி திதியில் முன்னோர் வழிபாடு செய்வதால் நம் முன்னோர்களின் ஆசியும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதாவது மேல் உலகத்தினரின் ஆசி மிக சிறப்பாக நமக்கு கிடைக்கும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 10 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:28 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என கிரக அமைப்பு உள்ளது. எனவே மேஷராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நன்மை உண்டாகும். திருமணமான மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான நேரம் இது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு பொறுப்பு அதிகம் ஏற்படும். திடீர் பணவரவு உண்டாகும். எனவே மேஷராசிக்கு மிகவும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு சிறப்பான நாள் இந்த நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் ரிஷப ராசியினர்களுக்கு எடுத்த வேலை எதுவானாலும் மிக சுலபமாக வெற்றி கிடைக்கும். பண வரவு நல்ல முறையில் இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. திருமணமாகாத ரிஷப ராசியினருக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான நேரம் இது. சுய தொழில் புரிவோரின் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். வேலையில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எனவே இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக ரிஷபராசிக்கு அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ராசியில் சந்திரன் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் மிகச்சிறந்த வளர்ச்சி ஏற்படும். வேலை பார்க்கும் மிதுன ராசியினருக்கு திடீர் பதவி உயர்வு ஒரு சில பேருக்கு ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மிகச் சிறப்பான நேரம் இது. எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் நன்மை ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். எனவே கடகராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் சிம்மராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படும். சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். மிகச்சிறந்த முறையில் பண வரவு அமையும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வீடு, நிலம், தோட்டம் வாங்கும் நல்ல சூழல் ஏற்படும். எனவே சிம்மராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள்.
ராசியில் சூரியன், புதன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு. கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னி ராசியினருக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். எனவே திருமணம் சார்ந்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளலாம். அதாவது ஜாதகம் கொடுப்பது, வாங்குவது போன்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெறும் காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான சூழல் அமையும். எனவே கன்னிராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இன்று மாலை 4:28 வரை சந்திராஷ்டமம். எனவே 4:28 வரை அமைதி காக்க வேண்டும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் செயல்படுத்த வேண்டாம். பட் 4:28க்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் நல்லாகுது, டைம் நல்லாகுது. அதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய அன்றாட காரியங்களை மிக சிறப்பாக செய்யலாம். விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பான நாள் இந்த நாள். இன்றைக்கி சாயந்தரம் 4:28 வரைக்கும் உங்களுக்கு மிக அருமையான டைம். அதுக்கு மேலே சந்திராஷ்டமம் வருது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் 4:28க்குள்ளே செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு சந்திராஷ்டமம் வருவதால் இறை வழிபாட்டில் மட்டும் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல காரியங்கள் எது செய்யறதா இருந்தாலும் பிஃபோர் 4:28 4:28க்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே சந்திராஷ்டமம் வரதுனால இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சில் அமைதி வேணும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல நன்மை ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய அளவில் லாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வேலையில் நல்ல பேரு புகழ் உண்டாகும். பெரிய அளவில் வீடு, நிலம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடும். எனவே தனுசு ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு உற்சாகமான நாளாக இந்த நாள் உள்ளது. 2ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். குடும்பம் அமைதியாக இருக்கும். பண வரவு சிறப்பாக உருவாகும். தொழிலில் மிக சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மகராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். எனவே மகராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாளாகும். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். பண வரவு திடீரென்று அதிகமாக இருக்கும். தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்த போட்டி பொறாமை விலகி நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே சமயம் திரும்பி வராது என்று கொடுத்த கடன் திரும்ப வரும். எனவே கும்பராசிக்கு மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசியில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு. மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நிலம், தோட்டம், வீடு வாங்கக்கூடிய மிக நல்ல சூழ்நிலை ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். தொழிலில் மிகச்சிறந்த வளர்ச்சி உண்டாகும். வேலை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் உங்களது திறமைக்கும் நேர்மைக்கும் அங்கீகாரம் ஏற்படும். எனவே மீனராசிக்கு
மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவ் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.